மிஸ்டர் தனுஷ் வந்து நீங்க என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, டைரக்டரா இருக்கிறத விட, நடிகரா இருக்கிறத விட ஒரு அப்பாவா இருக்கிறதா எனக்கு பெருமையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்ல. இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா, எனக்கு அருண் விஜய்க்கு எல்லாம் பயங்கர பந்தாவா நாங்க வந்துருவோம். ஒரு அப்பா என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரு மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனில தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, பந்தாவா வாங்கன்ட்டு. ஆனா இட்லி தட்டு மேல அந்த இட்லி மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத் ஒண்ணு போடுவாங்க. அந்த கிளாத்ல ஒரு 6 மீட்டர் வாங்கி அதுல 4 மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு 2 மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு அவருடைய தாத்தாவுடைய மாலைய பாட்டி கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு, இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். இவர் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் பூரா புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். இவ்வளவு சிம்பிளா இருந்து இந்த வெள்ளை வேஷில வந்து எல்லாருடைய மனசையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டோட்டலா வேஸ்டா போயிடுது. மிஸ்டர் அருண் விஜய் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹீரோ. இந்த படத்துல ஒரு கம்ப்ளீட் ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு. அது வந்து அவருடைய பெருந்தன்மை. அவரை பத்தி ஏற்கனவே ஒரு மேடையில் நான் பேசிட்டேன் போதுமான அளவுக்கு. இந்த ஆம்பளைங்களை பத்தி நிறைய பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால சாரி அருண் சார். அந்த அஞ்சனா சொல்லும்போது உள்ள போய் இட்லி சாப்பிட்டு போயிட்டேன் சார், சாரி சார். இல்ல அதை நான் சொல்லிடுறேன். நாங்க போய் ஒரு இட்லி வாங்க போவோம். அந்த இடத்துல அஞ்சனா கொடுத்தோம்னா 6 இட்லி கொடுப்பாங்க. அஞ்சனாங்கிறது என்னன்னா 30 பைசா. 30 பைசா அஞ்சனா அப்ப இருக்கும். எங்க அம்மா தெரியாம பேர் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்ளோ கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு. ஆனா அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்வளவு அழகா இருக்காது. தேங்க்யூ சார். ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாரு, எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்கதான் உலகத்திலேயே அழகுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவாரு. நான் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. இல்ல அது இல்ல, எனக்கு இந்த பொழுது போனா பொய் வந்துருது வாயில. அது ஏன்னு தெரியும் பாத்தீங்களா? இப்பதானே உங்களை பத்தி நல்லவர் வல்லவர் எல்லாம் பேசுறேன்.